ஒரு யோசனை ஒன்று டக்குன்னு தோணுச்சு. சரி அதுதான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு. திரைத்துறையில் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்லாம் இருந்திருக்காங்க, இப்போவும் இருக்காங்க. ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் இருக்கார், அதுக்கப்புறம் ரஜினி இருக்கார், அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் அஜித் இருக்கார், அதுக்கப்புறம் கமல், விஜயகாந்த், எவ்வளவோ பேர் இருக்காங்க. விஜயும் இருக்கார், அவரும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் தான், அவருக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குது. ஆனால் இவ்வளோ பேர் இருந்தாலும் புதுசாக ஒருத்தன் ஒரு படம் நடிக்கிறான்னு வச்சுங்களேன், ஒரு படம் ஒரே ஒரு படம் நடித்த உடனே இவங்க எல்லாரையும் பீட் பண்ணிட்டு அவன் முன்னாடி வந்துட முடியுமா? அவன் முதல் இடத்துல வர முடியுமா? வர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், நானும் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உங்களை யாரையுமே பீட் பண்ணி முதல் இடத்துக்கு ஒரே ஒரு படம் நடித்து வர முடியாது. அதே போல் தான் அரசியல் துறை சினிமாவை விட பெருசு. அப்படிப்பட்ட அரசியல் துறையில் இந்த சினிமாவில் இருந்து அரசியலுக்கு யாருன்னா வந்தாங்கன்னா, இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. என்ன இவருக்கு திடீர்னு முதலமைச்சர் ஆசை வந்துச்சு, திடீர்னு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறான் அப்படின்ட்டு. இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்க கரெக்டாக அவங்களுடைய பணியை கரெக்டாக செஞ்சாங்கன்னா மக்கள் சினிமாவில் இருக்கிறவங்கள ரசிப்பாங்க. அரசியலுக்கு இவனுக்கு செட் ஆகாது, அரசியலில் இருக்கவங்க ஏற்கனவே நல்லது செஞ்சிட்ருக்காங்க, அவங்க யூக்களுக்கு சினிமாவில் இருக்கிறவங்க வர முடியாது அப்படின்னு மக்களே அவங்களுக்கு பதிலை சொல்லுவாங்க. நடிகருக்கு அரசியல்வாதிக்கு சப்போர்ட்டாக, அந்த கட்சி தலைவருக்கு சப்போர்ட்டாக பொதுமக்களே எல்லாமே பேசுவாங்க. ஆனால் அப்படி அவங்க சரியாக இல்லாத காரணத்தினால திடீர்னு யாருன்னா ஒரு ஆள் சினிமாவில் அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த அரசியல்வாதிங்க எல்லாருமே சினிமாவுக்கு சப்போர்ட் அதிகமாக ஆகுது அப்படின்னா அரசியல்வாதிங்க அவங்களுடைய கடமையை கரெக்டாக செய்யலைன்னு அர்த்தம். அதுதானே உண்மை. அரசியல் கரெக்டாக செய்யாததுனால தான், அவங்களோட கடமையை கரெக்டாக செய்யாததுனால தான் சினிமா ஆட்களுக்கு சப்போர்ட்டு, அதாவது இன்றைக்கும் ஒருத்தவங்க சினிமாலேருந்து வந்தாங்கன்னா சினிமாலேருந்து வரவங்களுக்கு சப்போர்ட்டு ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க பொதுமக்கள். அரசியல்வாதி கரெக்டாக அவங்க கடமையை செஞ்சுருந்தாங்கன்னா அந்த சப்போர்ட்டு கிடைக்காது. ஓகேவா? இதை நான் தோணுச்சு சொல்லணுன்ட்டு அதுதான் பண்ணுறேன். உடனே நீ இவருக்கு ஆதரவா அப்படின்னு கேட்டால் நான் ஆதரவுலாம் கிடையாது. எனக்கு இவர் அந்த படிக்கிற பசங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தது பிடிச்சிது. இவ்வளோ அரசியல்வாதிங்க இருந்தாலும் யாரும் அதை பண்ணலை. இவர் பண்ணாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவர் ஃபோட்டோவை நான் வச்சுருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இவர் மேலே எனக்கு விமர்சனமும் இருக்குது, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகேவா? பாய், பார்ப்போம்.